பணத்தை ஒரு 100 போட்டால் உனக்கு நான் 200 மாத்திரேன் 300 மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ப்ராஃபிட் வந்தோடனே அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஸ்கேமு. இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு வருத்தமே. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே, திஸ் இஸ் காட் ஜோக்கர் சேனல். நான் உங்கள் ஹரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வருஷத்தோட வீடியோ இந்த வீடியோவாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, இருந்தாலும் எனிவேஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஒரு வருஷத்தை வந்து நல்லா லீட் பண்ணிட்டு போங்க. எனக்கு விஷ் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த 2-3 நாளாகவே இந்த ஸ்கேம் இஷ்யூ வந்து ஒன்று போயிட்டுருக்கு. நான் அந்த இஷ்யூவை வந்து மென்ஷன் பண்ணல, அதுக்கான எஃபர்ட்ஸையும் மட்டும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் வேறு வீடியோ தான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கனால இது கரெக்டாக போட்டோன்னு தோணுச்சு, அதனால் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2026க்குள்ளே வந்துட்டோம், சரிங்களா? இப்போது இந்த சோஷியல் மீடியாங்கிற ஆக்சஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, மேக்ஸிமமாக எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் நடக்கிற எல்லா ஃப்ளாவுமே எல்லாத்துக்குமே தெரியும், புரியுதுங்களா? அதுலேருந்து வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ தெரியாத ஒருத்தரோ சம்படி வேறு யாராச்சும் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரோ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் எங்களுக்கு சட்டை அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு அது டபுளாவோ ட்ரிபிளாவோ நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் ப்ராஃபிட் வந்தோடனே அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஸ்கேமு. எல்லாத்துக்குமே தெரியும், புரியுதுங்களா? எனக்கு என்னன்னா அந்த விஷயத்தில் வந்து இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு வருத்தமே. உங்கள் வேதனை எனக்கு புரியுது, சரிங்களா? நான் வந்து ஏமாந்தவங்க எல்லாருமே குற்றவாளின்னு சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக கிடைக்கிற மணி நிலைக்காது. இப்போது அது வந்து இப்போது எஃபர்ட்லெஸ் இல்லாமல் நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வந்து நான் ஒரு எஃபர்ட்லெஸ் இல்லாமல் நான் இவ்வளோ அமௌண்ட்டை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, எஃபர்ட்லெஸ் இல்லாமல். அப்போ யாருமே வேலைக்கு இங்கே போக வேணாமே, புரியுதா? எல்லாருமே வந்து இங்கே வேலை செஞ்சு அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் இருக்கும், புரியுதுங்களா? கம்மி சம்பளமோ அதிக சம்பளமோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ப்ரெஷரோடு தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். இங்கே ப்ரெஷரோ டார்கெட்டோ மற்ற விஷயங்கள் இல்லாத டென்ஷன் இல்லாத வேலைங்க இல்லை, கரெக்டுங்களா? எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது, எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம், நம்ம கரெக்டான வழியில் செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி கிடைக்கிற பணத்தை ஒரு 100 போட்டால் உனக்கு நான் 200 மாத்திரேன் 300 மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எதுக்கு நமக்கு? புரியுது. இங்கே எல்லாமே வந்து நம்ம இந்த சதுரங்க வேட்டை மாதிரியோ இல்லாட்டி இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி நிறைய படங்களை பார்த்துட்டோம், இனி நிறைய படங்கள் பார்த்துட்டோம், புரியுதுங்களா? நம்ம திருப்பி இதுலையே வந்து விழுந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு இப்போ நானே ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா செய்யாதீங்க, தயவு செஞ்சு அதை கிராஸ் செக் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள், அது உண்மையா பொய்யா, அந்த வெப்சைடு என்ன ஏது நடக்குது எல்லாத்தையும் பாருங்கள். மணி இறந்தவங்களுக்கு இப்போ வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணுறது வந்து மணி இறந்தவங்களுக்கு தான் ஒரு வழி தெரியும். 100 100, புரியுதுங்களா? இப்போது வந்து எனக்கு எப்படி நான் இதை சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய இன்ஃப்ளூயன்சர் இதோட அவேர்னஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் இதை போட்டாச்சு, புரியுதுங்களா? இனிமேல் வர நடந்தது மாற்ற முடியாது, பாஸ்ட் முடிஞ்சது விட்டுருங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். இனி தெளிவாக இருந்துருச்சு, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஓட தான் போகிறீங்க, ஓடுங்க. எல்லாருமே கரெக்டான நேரத்தில் போய் உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, நம்பிக்கை வச்சு செய்யுங்க. ஸோ சப்போஸ் இந்த 100 போட்டால் லாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு தெரியாமல் தான் நீங்கள் போடுறீங்களே, ஸோ அந்த 100 நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் உடம்பையோ இல்லாட்டி உங்கள் குடும்பத்தோட நலனுக்காக அதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அந்த ஹெல்த்தை வச்சு இன்னி 2 நாள் நல்லா உழைங்க, நிறைய சம்பாதிங்க, நல்லா இருங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அதாவது இந்த கேமிங்கு இந்த கேமிங் ஆப்ஸு எனக்கு வந்து நான் இந்த கேமிங் விளையாடுனாலே இவ்வளோ காசு வந்துச்சு, அதை விட்டுருங்க, சரிங்களா? கேம் விளையாடுனாங்களா இங்கே காசுலாம் சம்பாதிக்க முடியாது. 2வது இந்த ட்ரேடிங் இது வந்து புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம அது லாஸும் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் தெரிஞ்சு லேர்ன் பண்ணி வாழணும். எனக்கு அதை பற்றி நல்லா ஃபுல்லாகலாம் தெரியாது, சுத்தமாக தெரியாது, சரிங்களா? இருந்தாலும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தங்கிட்ட போய் எப்படி இது பண்ணணும் கரெக்டாக கற்றுக்கிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சும்மா இந்த வீடியோஸ் வருது, இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நான் ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறேன்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதுக்கு சட்டைனான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை போய் கற்றுக்கோங்க. நம்ம அமௌண்ட்டை கொடுக்குறோங்க, தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக கலைக்கிறது என்றைக்குமே நினைக்காது. உங்கள் ஆசையை வச்சு தான் அவங்க விளையாண்டுருக்காங்க எல்லா ஸ்கேமர்ஸுமே. உங்களுக்கு சட்டைனா எல்லாமே கிடச்சிச்சுன்னா நீங்கள் உழைக்கவே வேணாமே. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்க இப்போ ஹை பொசிஷனில் நீங்கள் ஒரு ஒரு ரோல் மாடல் வச்சுருப்பீங்கல்ல, இந்த இவரை மாதிரி நான் இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கும். அவங்க ஃபஸ்ட் பொசிஷனை பொறுத்தவரையும், அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்தவரை. ஸோ அவங்க வந்து அதை பண்ணிட்டு போயிருக்கலாமே, நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேமே பண்ணிட்டு போயிருக்கலாமே. எல்லோரும் உழைச்சி வந்திருப்பாங்க, அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபீல்டில் வந்து உங்கள் கஷ்டம் இருக்கும்,
நீங்கள் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸர், இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா. ரெண்டாவது இப்போது நீங்கள் ஒரு கேமிங் ஆப்பை இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காசு போகிற பொருள் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு போகும். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்பு ஏதோ ஒன்று ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ப்ராஃபிட் வர போகிறதில்ல, அது அவங்களுக்கு போகும், அவங்க சம்பாரிச்சிட்டு போவாங்க. இது உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆசை கஷ்டமாக இருந்தாலும் தான் நிஜம். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. காசுங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம், புரியுதுங்களா. இப்போ நான் சொல்கிறேன், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்னு எதையுமே நம்பாதீங்க. யார் சொன்னாலும் கிராஸ் செக் பண்ணுங்கள், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி முடிவெடுங்க. காசு உங்களோடது, அது உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். காசுங்கிறது ஈஸி இல்லை. ஸோ தலைவர் சொல்கிற டைலாக் தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நினைக்காது. தயவு செஞ்சு நான் அந்த இஷ்யூவில் நான் நிறைய பேர்த்த பார்த்தது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிடில் ஏஜ் தான் சரிங்களா. நிறைய பேர் நான் அந்த இஷ்யூவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜில் தான் ஏமாந்துருக்காங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் சேர்த்து வைங்க சரிங்களா. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சா உங்கள் ஆசையை வச்சு நிறைய பேர் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன இருக்கோ அதை வாழ பழகிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் அப்புறம் ஏன் நாங்கள்லாம் அது பண்ணக்கூடாதா இது பண்ணக்கூடாதான்ட்டு. பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த விதத்தில் இந்த மாதிரி பண்ண வேணாம். நம்ம கொஞ்சம் சேர்த்து வைங்க, உங்கள் நல்லா உழைங்க, அதில் வாங்க, அதோட வெற்றி வேறு லெவலில் இருக்கும். ஸோ கான்சியஸாக மணியை இது பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ்கிட்டையும் ஏமாறாதீங்க, தெளிவாக இருங்க. யார் சொன்னாலுமே அதை கிராஸ் செக் பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்காதீங்க. டக்குன்னு ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, இது இது கிடச்சிடும் அப்படின்னு நினச்சினா டக்குன்னு உள்ளே போய் மாட்டிடாதீங்க. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. இந்த வருஷம் நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் we could be safe.